ரொம்ப விசுவாசமா இருக்கக்கூடிய ஒரு பெண் எந்த ஒரு தருணத்துல உங்களுடைய வாழ்க்கையை விட்டுட்டு போய் தன்னுடைய வாழ்க்கையை தானே கட்டமைச்சுக்க முடியும், தன்னால இந்த சொசைட்டில தலை நிமிர்ந்து வாழ்ந்துட முடியும் அப்படின்னு நம்பி வெளியேற முடிவு எடுக்கிறாங்களோ அந்த தருணத்துல அவங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்களா மாறுவாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக தான் இருந்தாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக தான் இருந்தாங்க, உங்களுக்கு திருப்பி திருப்பி நிறைய சான்ஸ் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அதை உங்களுக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கான வாழ்க்கையை மட்டும்தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கும் ஆசாபாசம் இருக்குது, அவங்களுக்கும் தேவைகள் இருக்குது, அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. அவங்க சொல்லி சொல்லி பார்த்து ஓஞ்சிட்டாங்க. அதனால் இனிமேல் தன்னால் வாழ முடியும் அப்படிங்கிற முடிவை அவங்க எடுத்துட்டாங்க. மிக மிக ஆபத்தானவங்களாக அவங்க இருப்பாங்க. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணாலும் அவங்க திரும்ப உங்ககிட்ட வரப்போகிறது கிடையாது. அவங்க மிக மிக உயரமாக போய் வாழ்ந்து காட்டுறாங்கல்ல, அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கான ஒரு பாடமாக இருக்க போகுது. நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க எவ்வளோ சொன்னாலும். பாருங்கள்.